நீங்கள் ஒன்டேரியோவில் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். இன்சூரன்ஸ் சம்மந்தமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த விஷயங்களை சரியாக கன்சிடர் பண்ணாட்டி நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டுவீங்க. இது இப்போ தேவைப்படாட்டி ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஸோ அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒன்டேரியோட ரெசிடென்ட்னா எய்தர் ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று வாங்கியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபியூச்சரில் இன்சூரன்ஸ் வாங்குவீங்க. ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் தான். இப்போ நார்மலாக நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் ஹோம் இன்சூரன்ஸ் போடணும், கார் வாங்குறீங்கன்னு சொன்னால் கார் இன்சூரன்ஸ் எடுக்கணும், பிஸ்னஸ் ஒன்று வாங்கினீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இல்லை நீங்கள் இது வாடகைக்கிறீங்கன்னு சொன்னால் சில லேண்ட்லோட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களை டெனன்ட் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அது ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் விரும்பினாலும் எடுக்கலாம், இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில டெனன்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இப்படி ஒன்டேரியோவில் நீங்கள் இருக்கக்குள்ள ஏதோ ஒரு வகையான இன்சூரன்ஸை நீங்கள் இப்போ இல்லாட்டி ஃபியூச்சரில் கட்டாயம் எடுக்கணும். இப்படி இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள நீங்கள் சர்டன் விஷயங்களை நீங்கள் எங்கே இன்சூரன்ஸ் எடுங்களோ அங்கே நீங்கள் செக் பண்ணணும். இதை ப்ராப்பராக செக் பண்ணாதால தான் நிறைய பிரச்சனையில ஃபியூச்சரில் மாற்ற. நான் ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எனக்கிட்ட வாராக்கள் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்களை வச்சு 5 முக்கியமான விஷயம் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள பார்க்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் இன்சூரன்ஸை வாங்கினதுக்கு பிறகு உங்களோட இன்சூரன்ஸ் புரோக்கரேஜ்லையோ அப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ சர்வீஸ் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத கட்டாயம் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் மற்ற சேல்ஸ் மாதிரி இல்லை இந்த இன்சூரன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு கார் சேல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காரை விற்றீங்கன்னு சொன்னால் காரை கஸ்டமர் வாங்கிட்டு போனார்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் அந்த கார் டீலர்ஷிப்புக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. நான் இந்த காரை வாங்கினதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் நான் இந்த கார் டீலரோட யார்கிட்ட பேசினேன்னா அவரை நான் கதைச்சதும் இல்லை, அவரை என்ன கண்டெக்ட் பண்ணதும் இல்லை. ஒரு கார் சேல் நடந்தீங்கன்னா முடிஞ்சு. ரியல் எஸ்டேட்டும் அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இன்சூரன்ஸ், அது கார் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, ஹோம் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் வாங்கினதோட இன்சூரன்ஸ் சேல்ஸ் முடியறல. இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அன்சர்டினிட்டி நடந்தால் அதுக்கு காப்பாற்றுற மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸை நீங்கள் வாங்குவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கார் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்க, ஃபியூச்சரில் ஒரு கிளைம் ஒன்று வருது. அப்போ திரும்ப என்ன செய்வீங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோ ப்ரோக்கரேஜோ தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும். நாளைக்கு நீங்கள் உங்களோட காரை விற்க போகிறீங்க, திரும்ப கண்டெக்ட் பண்ணணும். உங்களோட காரை மாற்ற போகிறீங்க, அதுக்கு திரும்ப கண்டெக்ட் பண்ணணும். டிரைவர் ஆட் பண்ண போகிறீங்க, டிரைவரை ரிமூவ் பண்ண போகிறீங்க, என்டோஸ்மெண்ட் ஒன்று போட போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒன்றுக்கு திரும்ப உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி உங்களுக்கு ஒரு தரம் நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு திரும்ப உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜோ இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோ திரும்ப நீங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸை பார்க்குறதும் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கராக தான் இருப்பார், அப்படி ஒரு ஏஜென்ட் ப்ளஸ் சர்வீஸையும் அவரே பார்ப்பார். சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேல்ஸுக்கு தனி டீம் ஒன்று இருக்கும், சர்வீஸுக்கு தனி டீம் ஒன்று இருக்கும். அதாவது சேல்ஸை பார்க்குற இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் அவர் சேல் பண்ணிக்கிட்டு இருப்பார். யாருன்னா அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜுக்கோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ கிளையண்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கிளையண்ட்ஸுகளை மட்டுமே பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு சர்வீஸ் டீம் ஒன்று, டெடிகேட்டட் சர்வீஸ் டீம் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகிற கம்பெனியில் ஓகே சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு டெடிகேட்டட் டீம் இருக்கும்னு சொன்னால், அதாவது கட்டாயம் இருக்குன்னு சொல்ல வரல, இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வசதி ஏன்னு சொன்னால் இதை மாதிரி ஏதாவது சர்வீஸ் நீங்கள் நாளைக்கு தேவைப்படக்குள்ள ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனக்கிட்ட நிறைய வார கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் இந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்கருக்கு கால் அடிச்சேன். அதாவது அவங்களோட சர்வீஸ் விஷயங்களை செய்கிறதுக்கு எனக்கு கால் அடிப்பாங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, நான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறேன், இன்சூரன்ஸ் சேல் பண்ணினதுக்கு பிறகு என்ன இன்சூரன்ஸ் ப்ரோக்கரு இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு நான் கால் எடுக்க நான் ஒரு ஃபோன் ஆன்சர் பண்ணுறது இல்லை. அப்படி மெசேஜ் போட்டாலும் 3-4 நாளே அப்புறம் ரிப்ளை பண்ணுறது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியுது இல்லை. நான் இந்த கார் ஒன்று டேட் பண்ணணும், இல்லாட்டி இந்த காரை வித்துட்டேன், அதை இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணணும், அது இதுன்னு சொல்லி நிறைய சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் ரிப்ளை பண்ணுறது இல்லை, இல்லாட்டி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ரிப்ளை பண்ணுறதில்ல. என்ன செய்யறேன்னு சொல்லி என்கிட்ட குழந்தைக்கு கேட்பாங்க. நான் இதுக்கடையில் அவங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுக்கவும் இல்லை, நான் அந்த கம்பெனிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வீடியோ போகிறங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை குழந்தை நிற்பாங்க. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சிருங்க இல்லாட்டி எடுக்க போறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வச்சிருங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு ப்ரோக்கரை கால் எடுத்து சர்வீஸ் டீமுக்குன்னு சொல்லி ஏதாவது நம்பர் இருக்கா, மேபி இருக்கலாம், நீங்கள் கேட்காம விட்டுருக்கலாம், அப்படி அவர் தந்திருக்கலாம், நீங்கள் மறந்துருக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ கால் எடுத்து சர்வீஸ் டீமுக்குன்னு சொல்லி உங்களுக்கு டெடிகேட்டட் டீம் ஒன்று இருக்கு அப்படின்னு அவர் நம்பரை தாங்கன்னு சொல்லி இப்போ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் எப்போ அன்சர்டினிட்டி வரும், எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியும். அந்த டைமில் உங்களுக்கு டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டணும். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்குன்னு சொல்லி சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று இருக்காங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சர்வீஸுக்கு டெடிகேட்டட் டீம் இருக்க மாட்டேங்க. ஆனால் சர்வீஸுக்கு இருக்கிற டீம் இருக்கிற ஒரு கம்பெனியோட செக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபியூச்சரில் வர தேவையில்லாத அன்சர்டினிட்டிஸில் தவிர்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள சிலாக்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னால் டிரெக்டாக ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கால் எடுத்து அவங்கள்ட்ட இன்சூரன்ஸை விசாரிச்சு கால் எடுப்பாங்க.
சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜியில் கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கோட் எடுப்பாங்க. இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜியில் கண்டெக்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் ஒன்றுக்கு மேற்பட்ட மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜை கண்டெக்ட் பண்ணக்குள்ள அவங்க உங்களோட ப்ரொஃபைலில் மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் செக் பண்ணி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்காங்க, உங்களுக்கு பெட்டரான கோட் தராங்க, உங்களோட விஷயங்களை சரியாக பார்த்து தருவாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டிரெக்டாக போகாமல் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் ஒன்று போகிறது உங்களுக்கு எதிர்காலத்திலையும் பிரயோஜனப்படும். ஏன்னு சொன்னால் சில ஆட்கள் கால் எடுப்பாங்க, அவங்க டிரெக்டாக போய் அந்த சில பேங்க் செல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணும், அங்கே போய் டிரெக்டாக இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ அவங்க ஊபர் ஓடணும் அப்படி இல்லாட்டி ஊபர் ரேட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஊபர் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் ஊபர் இது உங்கள் இன்சூரன்ஸ் நாங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லி போட்டு கேன்சல் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்கள் ஓடவே ஏலான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால என்ன செய்யறேன்னு தெரியாமல் மொர இடையில வச்சுட்டு வேற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தேடிட்டு ஓடிட்டு தெரியணும். ஓகே, ஆனால் நீங்கள் இதே ஒரு ப்ரோக்கரேஜில் போவீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி டிரெக்டாக பேங்க்குகள் இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரியான இது எங்களோட அநேகமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க்ஸோட நாங்கள் ஒர்க் பண்ணுறல. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துறீங்க, உங்களுக்கு ஏங்கிற கம்பெனியில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தந்துட்டாங்க. நாளைக்கு நீங்கள் உங்களோட ரிஸ்க் மாறுது, வேற ஒரு காரணம் ஓடிங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் இது ஊபரோ அப்படி இல்லை ஏதோ ஒரு என்டோஸ்மெண்ட் ஒன்று போட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஏங்குற கம்பெனி அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாட்டியும் அவங்கள அதே ப்ரோக்கரேஜில் வேற ஒரு கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்கிறது தயாராக இருக்கும், பிங்கிற கம்பெனி. அப்போ அவங்க ஈஸியாக உங்களுக்கு பியில் உங்களுக்கு மாற்றி தருவாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் நீங்கள் தனித்தனி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை கால் எடுக்கக்குள்ள ஒரு 5-10 கம்பெனிக்கு தான் நீங்கள் கால் எடுப்பீங்க. ஆனால் மல்டிபிள் ப்ரோக்கரேஜ் சில ப்ரோக்கரேஜ் இப்போ எங்களோட ப்ரோக்கரேஜ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிக்கு மேலே பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்கருக்கு கால் எடுக்கக்குள்ளேயே 30 கம்பெனியில் ஒன் ஷாட்லேயே நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸை செக் பண்ணலாம், எந்த கம்பெனி பெஸ்ட்டான ரேட் தராங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் 30 கம்பெனிக்கு தனியாக மெனுவலாக கால் எடுக்கிறத விட ஒரு ப்ரோக்கரேஜ் கால் எடுத்து நீங்கள் 30 கம்பெனிஸில் ஒன் ஷாட்லேயே விசாரிச்சு கொள்ளலாம். நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜில் சேல்ஸுக்கு வேறு டீம், சர்வீஸுக்கு வேறு டீம் இருக்குது. நான் இன்சூரன்ஸ் இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு ஆள் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கஸ்டமர் ஆகின உடனே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டெடிகேட்டட் சர்வீஸ் டீம்கிட்ட நம்பரை தருவேன். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன விஷயம் செய்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் சர்வீஸ் டீமோடையும் கதைக்கலாம், நீங்கள் எனக்கும் கால் எடுக்கலாம். ஸ்டில் சர்வீஸ் டீமுக்கு கால் எடுப்பீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட விஷயத்தை முடிப்பாங்க. நீங்கள் டிரைவர் ஆட் பண்ணுற, டிரைவர் ரிமூவ் பண்ணுற, அட்ரஸ் மாற்றுறது, என்டோஸ்மெண்ட் போடுறது, ரிமூவ் பண்ணுறது, என்ன விஷயமா இருந்தாலும் சர்வீஸ் டீம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புரோக்கர் ஃபீஸ் டிரான்ஸ்பெரன்சியாக இருக்காங்கிறத பார்த்து விளைய கொள்ளுங்க. இப்போ ஒன்டாரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்கரேஜ் தான் புரோக்கருக்கு அப்படி ஏஜென்ட்டுக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஏஜென்ட்டுக்கு டிரெக்டாக அவங்களே பே பண்ணுவாங்க. சில கன்செப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கரோ கஸ்டமர்ஸ்ட இருந்தும் பணம் வாங்குவாங்க. ஸோ அப்படி பணம் வாங்கினா ஒன்டாரியோட லோ படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க சொல்லணும், ஓகே இது உங்களோட இன்சூரன்ஸ் இது, அதில் எனக்குரிய ஃபீஸ் இதுன்னு சொல்லி அவங்க இது செய்யணும், என்ன டிரான்ஸ்பெரண்டாக கஸ்டமருக்கு சொல்லித்தான் அந்த இன்சூரன்ஸை சேல் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகிற இடத்துல ஃபீஸுகள் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டி சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. பட் நான் ஒர்க் பண்ணுற எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் எங்களோட ப்ரோக்கரேஜ் பே பண்ணுவாங்க, அவங்க ப்ரோக்கரேஜ் தான் எங்களுக்கு பே பண்ணுவாங்க. நாங்கள் கஸ்டமர்ஸ்ட இருந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா பணமும் நாங்கள் வாங்குறதில்ல. அடுத்து 4வது முக்கியமான விஷயம், உங்களோட ப்ரோக்கரோ உங்களோட ஏஜென்ட்டோ உங்களோட கவரேஜை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதான்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கவரேஜில் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கேட்டு இதென்ன கவரேஜ், இதென்ன கவரேஜ், இதென்ன கவரேஜ்னு சொல்லி ஒவ்வொரு கவரேஜ், அதாவது உங்களுக்கு என்ன கவரேஜ் கிடைங்கிறத ப்ராப்பராக விளங்கெடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பைண்ட் பண்ணுங்கள். நிறைய என்கிட்ட கோட் செக் பண்ண வராக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவரேஜ் சம்மந்தமான அவேர்னஸ் கொடுக்க போனால் எனக்கு கவரேஜை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ரேட் என்ன வருது அதை மட்டும் தான் சொல்லுங்கன்னு தான் நேமா நாங்கள் சொல்கிறீங்க. முதலாவது ரேட் முக்கியம்தான், ஓகே கம்பெட்டிட்டிவ் இருக்கணும் தான், அது முக்கியம்தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற கவரேஜோட வெலுவபிள் என்ன, வேர்த் என்னங்கிறத முதலாவது நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ்ங்கிற நான் நேற்று போட்ட வீடியோவில் ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ்ங்கிற அந்த கவரேஜ் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நாளை உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 2 மடங்கு 3 மடங்கு ஆகி சும்மா அநியாயமாக $400-500 எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு அட்ஃபால்ட் ஆக்சிடென்ட்டில் நீங்கள் மாட்டுவீங்கன்னு சொன்னால். ஆனால் அந்த கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $5 கூடுதுங்கிறதுக்காக அது தேவையில்லைன்னு சொல்லி சண்டை பிடிக்கப்படாது, ரைட்? அதனால் என்னென்ன கவரேஜ் என்னென்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கிறத முதலாவது உங்களோட ப்ரோக்கரோட ஏஜென்ட்டோடைய டிஸ்கஸ் பண்ணி அதை ப்ராப்பராக விளங்கி எடுத்து அதுக்கு பிறகு பைண்ட் பண்ண பாருங்கள்.
ஸோ ஒன்டேரியோவில் நீங்கள் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சிருங்க, பட் எதிர்காலத்தில் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணி இன்சூரன்ஸை வாங்க. நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் இன்னொரு 10-15 நாளில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள். 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட்டை தருவேன். கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் நேமில் இருக்கு, பயோவில் இருக்கு. அப்படி எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணி சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.